ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிர்தம் அமிர்ததாரை 1245. தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய புதிய தலைப்பு இந்திரன் சரஸ்வதி அவதாரங்கள். அரசு சகாயம் இன்றியே ஆச்சாரியாள் பணி. குமாரீல பட்டருக்கு சகாயம் செய்வதற்கே இந்திரன் சுதன்வா என்ற பெயரில் ஒரு ராஜாவாக பூலோகத்தில் பிறந்தான் என்று சில புஸ்தகங்களில் இருக்கிறது. யஜ்ஞகர்மானுஷ்டானம் தேவர்களின் பிரீத்திக்கானது என்றால் தேவராஜாவான இந்திரன் அதை புத்துயிரூட்டுபவருக்கு சகாயம் செய்யப்போவது இயற்கைதானே. இன்னொரு விஷயமும் சொல்லிவிட வேண்டும். குமாரீல பட்டர் ஏதோ ஓரளவுக்கு ராஜ சகாயத்தினால் பௌத்தர்களை ஜெயித்திருப்பாராயிருந்தாலும் நம்முடைய ஆச்சாரியாள் அரசபலம் என்பதே கொஞ்சம் கூட இல்லாமல் தம்முடைய அறிவு பலத்தாலும் அனுபவ பலத்தாலும் மட்டுமேதான் வேதாந்தத்துக்கு ஜெயம் பெற்று கொடுத்தார். பௌத்த ஜைன மதங்கள் பெரும்பாலும் ராஜபலத்தில் பரவினவைதான். அப்புறம் மறுபடி வைதீகத்துக்கு திருப்பும் பொழுது அப்பர் ஞானசம்பந்தர் ஆகியோர் அப்போதிருந்த பல்லவ பாண்டிய ராஜாக்களை முதலில் மாற்றியதாலேயே ராஜ்யம் பூராவும் மாறியது என்று பார்க்கிறோம். ஆச்சாரியாள் சரித்திரத்தில் அப்படி எதுவும் இல்லை. அவர் நாளில் பெரிய பெரிய ராஜாக்களே இல்லை. அந்த காலத்தில் சக்கரவர்த்தியாக எவனும் இருந்து வர்ணாசிரம தர்மங்களை பரிபாலனம் பண்ணாததாலேயே சமூக ஒழுங்குமுறைகள் கெட்டு போயிருந்ததற்கு சூத்திர பாஷ்யத்திலேயே ரெஃபரன்ஸ் இருக்கிறது. பின்குறிப்பு 1:3:33. மற்ற தேவர்கள் ஈஸ்வர அவதாரத்துக்கு சகாயம் பண்ணவும் சேவை பண்ணவும் மனுஷலோகத்துக்கு வரும்பொழுது தேவராஜா வராமல் இருக்கலாமா? அதற்காக அவனுக்கும் ஒரு சின்ன பார்ட் கொடுத்தார் போல் இருக்கிறது. ஆச்சாரியாளுக்கு பெரிய சகாயம் பண்ணிய குமாரீல பட்டருக்கு அவன் கொஞ்சம் சகாயம் பண்ணினான். பின்குறிப்பு: கிரகச்சன் என்ற காபாலிகன் பெரிய கோஷ்டி சேர்த்து கொண்டு ஆச்சாரியாளை பரிவாரத்தோடு அழிப்பதற்கு வந்தான். அப்பொழுது எதிர்த்தாக்குதல் நடத்த மன்னன் சுதன்வன் வந்தான். ஆயினும் ஆச்சாரியாள் ஒரு ஹுங்காரம் செய்தே அக்காபாலிகர்களை விரட்டிவிட்டார் என்று ஒரு நிகழ்ச்சி மாதவீய சங்கர விஜயத்தில் காண்கிறது. பிறருடைய பெரிய சகாயம் கிடைத்தே காரியம் முடிக்க முடிகிறது என்றால் அது அவதாரத்திற்கு குறைவுதானே. அதனால்தான் போல் இருக்கிறது ஆச்சாரியாளுக்கு பௌத்த நிராகரணத்தில் ரொம்ப சகாயம் செய்த குமாரீல பட்டரும் மண்டன மிஸ்ரருமே வேதாந்தத்தையும் ஒரே கண்டனமாக பண்ணி, இதற்கு எதிர்கண்டனம் ஆச்சாரியாள் ஒருத்தரே எவருடைய சகாயமும் இல்லாமல் முழுக்க பண்ணி அவர்களை ஜெயித்து அவதாரத்தின் பெரிய சக்தியை காட்டும்படி ஏற்பட்டிருக்கிறது. இந்த 2 பேரிடம் கூட ஆச்சாரியாள் குமாரீல பட்டரிடம் அதிகம் வாதப்போர் செய்ய வேண்டி இருக்கவில்லை. அவருடைய தேக வியோக சமயத்தில் தான் ஆச்சாரியாள் அவரை சந்தித்ததே. மண்டன மிஸ்ரருடன் தான் 21 நாட்கள் விடாமல் வாதப்போர் நடத்தி ஜெயித்தார். குமாரீல பட்டர் பெரிய கிரந்தகர்த்தாவாகவும் மண்டன மிஸ்ரர் பெரிய அனுஷ்டான கர்த்தாவாகவும் இருந்தார்கள். கர்மானுஷ்டானம் நிறைய பண்ண வேண்டுமென்றால் கிரகஸ்தராகத்தானே இருக்க வேண்டும். அப்பொழுது பத்னி இருந்துதானே ஆகணும். அதனால்தான் பிரம்மா மண்டன மிஸ்ரராக வந்தபொழுது சரஸ்வதியும் சரசவாணி என்ற பெயரில் அவதரித்து அவருக்கு பத்னியானாள். இன்னொரு காரணமும் உண்டு. அறிவு கடலாக சர்வஜராக ஆச்சாரியாள் இருந்து காட்ட வேண்டி இருந்தது. அவரை பரீட்சித்து பார்த்து அவர் சர்வஜர் என்று தீர்ப்பு கொடுக்க ஒருத்தர் இருக்க வேண்டும் அல்லவா? யார் அப்படி இருக்க முடியும்? அறிவு தெய்வமான வித்யாதி தேவதையான சரஸ்வதி தானே. அதனாலும் அவள் அவதரிக்க வேண்டி இருந்தது. குமாரீல மண்டனர்கள் பிறந்து பெருமளவு பௌத்த நிராகரணம் செய்த பின்னரே ஆச்சாரியாள் அவதரித்தது. அதாவது தேவர்கள் வந்து பிரார்த்தித்து கொண்ட பிறகும் சுமார் 50 வருஷம் தள்ளியே சுவாமி அவதரித்திருக்க வேண்டும். நன்றாக பசித்து சாதம் போட்டால்தானே முழு சத்தும் உடம்பில் ஒட்டும் என்கிற மாதிரி நன்றாக காக்க வைத்து அவதாரம் பண்ணினார் போல் இருக்கிறது. தேவர்கள் கொடுக்க வேண்டிய பெட்டிஷன் வந்தாகிவிட்டது. யோக்கியதாம்சம் உள்ள ஒரு தம்பதி அவதார புத்திரனை பெறுவதற்கு கொடுக்க வேண்டிய பெட்டிஷனும் அப்புறம் வந்தது. அவதார புத்திரனுக்கு அப்பா அம்மாவான அந்த புண்ணியசாலிகள் யார்? பரம புண்ணியமான அவதாரம் எப்படி ஏற்பட்டது? எந்த புண்ணிய காலத்தில்?
எந்த தேசத்தில் எந்த ஊரில் நடந்தது பார்ப்போம். அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம், மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.